ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தராலே நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக. கர்த்தராலே நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை இதுதான். கலக்கங்கள் அல்லது வெட்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. கலக்கம் வெட்கம் எங்கே ஆரம்பித்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது உள்ளத்திலே ஒரு கலக்கம் வந்துகிறது. இன்னும் என்ன நெக்ஸ்ட்? எப்பவுமே சாத்தான் ஒரு சில காரியத்தை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காமிப்பான். அப்படியே பின்பற்றி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் முடிவு கலக்கம், வெட்கம். ஆண்டவர் சந்திக்க வெட்கப்பட்டு இலைகளையும் களைகளையும் தந்து கொண்டு ஓடிறாங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்க. ஆதாமை நம்பின மனிதன், அதாவது மனுஷிகம், ஆதாம் என்பதுக்கு மனுஷிகம் என்று வைத்துக் கொள்வோம். மனுஷிகமாய் ஒரு மனுஷன் போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? வெட்கம், கலக்கம் வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிற முடிவுகள் நம்முடைய ஜென்மமாக மனுஷிகமாக நமக்கு தந்த ஞானத்தினாலே படிப்பினாலே அங்கங்கே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதனால முடிவெடுத்திருக்கீங்களா, இல்லை கர்த்தரால முடிவெடுக்கிறீங்களா? மறுபடியும் நான் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் வெட்கத்திற்கும் கலக்கமாய் தோன்றுகிற காரியங்களுக்கும் உங்கள் முடிவு கர்த்தரால் வந்ததா அல்லது மனுஷிக எண்ணங்களினால் வந்ததா? சாத்தா எப்பவுமே ஏமாத்துறவங்க. அப்படியே கர்த்தர் சொன்ன மாதிரியே உன்னை கொடுத்து டபக்குன்னு கவர்த்திடுவான். அதான் அவனு மகா தந்திரம். தந்திரத்துலேயும் தந்திரம், அதான் மகா தந்திரம். சாத்தானுக்கு எப்பவுமே நம்ம ஏமாத்துறது தாங்க அவனுக்கு பிடிக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும் பிடிக்காது. இவங்களை ஏமாத்துறது தான், உங்களை கவுக்கிறது தான் அவனுடைய திட்டம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அருமையானவர்களே? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு, கர்த்தருடைய சத்தம் உங்கள் மேலே துணிக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்கிறான்னு கேட்குறாரு. Praise the Lord. என்னப்பா எப்படி இருக்கு? How you are? ஏதோ கலக்கம் உள்ளத்துல, மனசுல அப்படியே பயம். நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அதை நிறைவு செய்கிற வல்லமை அவரிடத்துல உண்டு. கர்த்தர் ஒரு காரியத்தினுடைய போராட்டங்கள் அனுபவித்தார் என்றால் அதில் ஜெயம் உண்டு. செங்கடல் வழியா கொண்டு போறாரு. நடத்தின யாரு? ஆண்டவர் நடத்துறாரு. நல்லா பைபிள் நீங்க வாசித்து பாருங்க. மேலே போயிருக்காங்க. எதுக்கு? முதலே அவர் தான் யார், அந்த பிரச்சனைகளை ஒழிக்க, தன்னை துரத்துகின்ற காரியங்களை ஒழிக்க என்னட்டு வல்லமை உண்டு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தப்படும். லட்சக்கணக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லையே, எங்கே கொண்டு போயிருக்கலாமே. முதல் கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர். அவங்க கலங்குறாங்க. ஐயோ பார்வன் வந்துட்டானே, கலக்கத்தை விடுப்பா, நான் அந்த கலக்கத்தை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி வெட்கமாய் ஏந்துகிற காரியங்கள், வேதனையாய் தோன்ற காரியங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்துறாரு. நீங்க உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு பதிலாக வெட்கத்தை எடுத்துக்கொண்டவர், அவமானத்தை சகித்தவர், நிந்தையை சகித்தவர். வேதாமத்தை யோசித்து பாருங்கள். வேதாமத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவருடைய முகத்தை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி அவர். இயேசுன்னு சொல்றதுக்கு பயந்தான். பேதுருவே, இயேசு தன்னுடைய நண்பர், தன்னோடு இருந்தவர், தன்னை வழிகாட்டினவர் என்பதை சொல்ல மறுக்கிறான். வெட்கம். இவரை போய் சொல்லிக்கிட்டு நமக்கு அடி விழுந்துடக்கூடாது, இவர் சொன்னா நமக்கு சோறு கூட கிடைக்கான்னு சொல்லி பேதுரு மறுதளிக்கிறான். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். இனிமே விட்டு வந்து நம்ம தொழிலை உருப்படாது, எதிர்காலம் ஃபியூச்சரே கிடையாது, அவரை காட்டி கொடுத்து காசு வாங்கிட்டு போகணும்னு போயிட்டான். வெட்கம். கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வெட்கம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்ற வெட்கம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த எதற்காக? ஏசாயா 61ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய வெளிப்படுதலை பற்றி சொல்கிறது. அதில் சொல்கிறது, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். Praise the Lord. நீங்க அந்த ஆண்டோடைய வல்லமை நம்ம பெற்றிருக்கிறோமா? அந்த கிருபையை பெற்றிருக்கிறோமா? இல்லைன்னு இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த வல்லமை எனக்கு தாங்க, அந்த தயவு எனக்கு தாங்க, உம்முடைய பிள்ளையாக வாழ, உம்முடைய மனமாக வாழ என்னை பலப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அந்த தேவன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு.
அவர் சொல்லுகிறார், என்னாலே உங்கள் கலக்கவும் வெட்கவும் மாறும் என்று சொல்கிறார். ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். நீர் எங்கள் கலக்கத்திற்காக, எங்கள் வேதனைகளுக்காக இந்த உலகத்தில் வந்தீர், எங்களுக்காக பாடுபட்டீர். இயேசு பரத்துக்கு போகும் முன்னாடி உன்னை ஆழமாய் சொல்லி கொண்டு போனார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று தன்னை பற்றி அவர் சொல்கிறார். தேவனை விசுவாசிப்பானால் விசுவாசி பதறான், விசுவாசி பதறான். இன்றைக்கு கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இயேசுவை உம்மை நம்புகிறோம் என்று உடைய பலத்தினாலே இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்போமா. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.